வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா மைசூர் மசாலா தோசை. ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? மைசூர் மசாலா தோசைக்கு முதல்ல கார சட்னி ரெடி பண்ணிக்கணும். இந்த கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் அதுபடி பண்ணிட்டேன். இப்போ இதை அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தோசை மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு நான் வந்து 5 உருளைக்கிழங்கை வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் வேணும்னா மஞ்சப்பொடி போட்டும் வேக வைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கை உடைக்கிறது, மசாலாவுக்கு உடைக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி உடைக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கைகளில் போட்டு நல்லா பிசைஞ்சிருவாங்க. அதாவது எப்படின்னா போட்டு நல்லா குருமாக்கு மட்டும்தான் நாம் பிசையணும். அந்த கைகளில் பிசைகிறது குருமாக்கு மட்டும்தான் பிசையணும், மற்றபடி தோசை மசாலாவுக்கு பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக உடைச்சிங்க அப்படின்னா தான் தோசை மசாலா அந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா நீங்கள் பூரா உடைச்சிக்கோங்க. உடைச்சிக்கிட்டு நாம் மசாலா ரெடி பண்ணணும். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு வெடிக்கும் போது கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு கூட நீங்கள் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்போ கடலைப்பருப்பை போட்டு லைட்டாக கோல்டன் கலர் வரணும். இந்த கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் வெங்காயம் போடணும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ நான் வந்த பிறகு இஞ்சி பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஒரு தோசை மசாலா அல்லது பூரி மசாலா அப்படின்னா கம்பல்சரி இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரம் தான் அந்த உருளைக்கிழங்குல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த வெங்காயம் நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஜூலியன் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்குவேன். அதே மாதிரி இந்த மசாலா அப்படிங்கிறது நீங்கள் பண்ணும்போது கம்பல்சரி வெங்காயம் ரொம்ப வதங்கவே கூடாது. அதே மாதிரி கலர் மாறக்கூடாது, வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது. இப்போ நான் வதக்கியிருக்கேன், 3/4 பகுதி கூட வதங்கலை, ஆனால் 1/4 பகுதி தான் வதங்கியிருக்கு. இதில் உப்பு போட்டுட்டேன். இந்த உப்பு போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? மஞ்சப்பொடி போடணும். சப்போஸ் நீங்கள் பூரிக்கு மசாலா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசைக்கு மசால் தோசை அல்லது மைசூர் மசால் தோசை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலா அப்படிங்கிறது ஸ்பூனில் எடுத்து வச்சு அப்படி கல் மாதிரி விழணும். அப்போ தான் மசாலா அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னி மாதிரி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மசாலா அந்த தோசையில் நல்லாவே இருக்காது. பட் அது லூஸாக பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். பட் பியூர் மசாலா தோசை அப்படின்னாலும் சரி, மைசூர் மசாலா தோசைனாலும் அந்த மசாலா நல்லா விண்ணுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? வெங்காயத்தில் பச்சை மிளகா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இந்த மேஷ் பண்ண, அதாவது ஒன்றும் பாதியமாக உடைச்ச உருளைக்கிழங்கை போடுறேன். போட்டுட்டு சப்போஸ் நீங்கள் கிளறும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி நீங்கள் உடைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், இதை நாங்கள் முதல்லையே உடைச்சிட்டு பண்ணலாமே அப்படின்னு. முதல்லையே நீங்கள் உடைச்சிட்டு மேஷ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலா நல்லா இருக்காது. இப்போ இந்த மசாலா நீங்கள் இப்படி கெட்டியாக பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நான் தண்ணியே ஊற்றாம தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா கைகளில் லைட்டாக தெளிங்க போதும். இப்போ தெளித்த பிறகு இந்த மசாலாவுக்கு நீங்கள் லைட்டாக மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணி உப்பு போட்டு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பார்த்தீங்களா, தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் இது எப்படி இருக்கு பாருங்கள். இப்படித்தான் இந்த மசாலா இருக்கணும். இதன் பிறகு நமக்கு ஆல்ரெடி தோசை மாவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த தோசை மாவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய முறை போட்டுட்டேன். இந்த தோசை மசாலாவுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நல்ல கல்லை காய வச்சுட்டு நான் கல்லில் தோசை போட்டதும் எப்படி புகை வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் தோசை நல்லா வரும். அதே மாதிரி இது மைசூர் மசாலா தோசை. இந்த மைசூர் மசாலா தோசைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தோசையை போட்டுட்டு தோசைக்கு மேலே நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கார சட்னி
சட்னி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார சட்னியை நீங்கள் இது மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக காட்டுறேன். அதாவது என்னென்னா, இந்த மசாலாவில் வந்து லைட்டாக தடவுற மாதிரி தான் நான் தடவுவேன். என்னென்னா ஒரு 3/4 பகுதி தான் தடவிப்பேன். பட் ஃபுல்லாக நீங்கள் தடவி பண்ணீங்க அப்படின்னா தான் மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை அப்படிங்கிறது கரெக்டாக தோசையில் ஃபுல்லாக இந்த கார சட்னி அப்படிங்கிறது அப்ளை பண்ணியிருக்கணும். கார சட்னி அப்படின்னா ரொம்ப ஸ்பைசி இருக்கக்கூடாது. அதை வந்து பாதி பேர் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கார சட்னியில் கலர் இருக்கணும். என்ன காரணம்னா, மைசூர் மசால் தோசை அப்படிங்கிறது எடுத்து அந்த கோல்டன் ப்ரௌனும் ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே சிகப்பாக இருக்கிற மாதிரி, அதுக்காக கலர் போடக்கூடாது. அந்த பச்சை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா வச்சுக்கிறீங்களே கார சட்னியில், அது கூட காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கலர் டாப்பாக வரும். இப்போ நான் வந்து சாதா மிளகாவில் தான் போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் காஷ்மீர் சில்லியையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கலர் நல்லா தோசையில் உள்ளுக்குள்ள அந்த கார சட்னி வந்து நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு இந்த மசாலா வச்சு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு தோசை உங்களுக்கு சாதாரண மாறையில் பொருளை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த தோசையில் மசாலாவை இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இதை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணாலும் மடிச்சுக்கலாம், ஆஃப் ஷேப்பில் மடிச்சுக்கலாம், இல்லை ரோல் பண்ணுறதுனாலும் ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். பட் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மசால் தோசை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆஃப் பகுதியில் உள்ள மாதிரி தான் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மசாலாவும் தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு நான் இன்னொரு தோசையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கல்லை நான் எல்லாம் எப்படி க்ளீனாக வச்சுருக்கேன் பாருங்கள். கல்லில் எண்ணெய் இருக்கக்கூடாது, தண்ணியிலையும் எதுவும் தெளிக்காமல் நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தோசை நான் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சு பண்ணதுனால நான் வந்து கப்பில் போட்டு போடுறேன். பட் உங்களுக்கு கரண்டியில் தான் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக போடுங்க. தோசையில் வந்து மேலே மாவு நிறையா இருக்கவே கூடாது. இருந்தது அப்படின்னா நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சட்னியை உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சட்னி கொஞ்சம் நல்லா லூஸாக வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஸ்பூன் வேணாலும் தடவலாம், இல்லை நான் வந்து இந்த கட்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் நான் தடவுறேன், இதில் வேணாலும் நீங்கள் தடவலாம். பட் என்ன அப்படின்னா, தோசையில் முழுவதுமாக தடவி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தடவி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தடவின பிறகு மசாலா வைக்கணும். குறிப்பாக இந்த நேரங்களில் ஃபயர் வந்து, அதாவது அடுப்பின் தீ வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஹைஃபை வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஹையாக வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கருகுன மாதிரி ஆகிடும். நமக்கு தோசை வந்து நல்ல கோல்டன் கலர் வரணுமே தவிர கருகக்கூடாது. அப்போது நீங்கள் நார்மலான ஃபயர் வச்சு பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது மேலே நான் வந்து மசாலா வைக்கிறேன். மசாலா வைக்கும்போதே பாருங்கள், அப்படி உதிர்ற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசைக்கு. இப்போ இதை போட்டுட்டு நீங்கள் மேலே எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அதாவது தோசை அப்படிங்கிறது அந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறது பக்காவாக வரும். சப்போஸ் உங்களுக்கு தோசை மாவு கலர் வரல சார் எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாவில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் வந்து நல்ல மாவை கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதாவது மாவை நீங்கள் கலந்த பிறகு அந்த சர்க்கரையை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா கலர் சூப்பராக வரும். இதெல்லாம் வந்து கிச்சனில் சொல்லித்தரக்கூடிய டிப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தோசை கலர் வர்றதுக்கும் உள்ள டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அப்படின்னா தோசை அழகாக எடுக்கும் போதே தானாக ஏந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மைசூர் மசால் தோசை அப்படிங்கிறத தோசை திருப்பி போடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இதில் உள்ள சட்னி மேலே இருக்கிற மசாலா எல்லாமே தோசைகளில் போயிடும். அதனால் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த மசாலா வச்ச பிறகு ஃபயர் நல்லா வச்சுட்டு அந்த அதாவது கலர் வரும் இல்லையா, தோசை நமக்கு எடுத்தாக்க அந்த மாதிரி கலர் வந்த பிறகு நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்காங்க. சப்போஸ் மசாலா நடுவில் வைக்கிறீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சாங்க. ஸோ இந்த மைசூர் மசால் தோசையை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். சூப்பரான மைசூர் மசால் தோசை ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.